வணக்கம், நான் உங்கள் கௌசி. தமிழ்மணி அகலங்கன் அவர்களுடைய பாரத போரின் மீறல்கள் என்ற நூலின் ஒவ்வொரு பகுதிகளாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். இதுவரை சூய யாகம், சூதாட்டம், இரு தரப்பினரும் படை திரட்டிக்கொண்டு பேச்சுவார்த்தைகளை தொடங்கினார்கள். தூதும் யுத்த ஆயத்தமும், யுத்த ஒப்பந்த மீறல், கிருஷ்ணன் தூது, சமாதான பேச்சில் கிருஷ்ணர் ஈடுபட்டிருந்த போதிலும் யுத்தத்தையே அவர் விரும்பினார். அஸ்வத்தாமன், தனிப்பட்ட பலமிழப்பு முயற்சி போன்றவற்றை இதுவரை நாம் பார்த்தோம். இதற்கு முன் நாங்கள் போட்டிருந்த வீடியோக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இதற்கு கீழே அதற்குரிய லிங்கை நான் ஒவ்வொரு வீடியோக்கின் கீழேயும் அதற்கு முந்தைய லிங்க் எல்லாவற்றையும் நான் போட்டிருக்கின்றேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நான் போடுகின்ற அனைத்து இலக்கிய வீடியோக்களையும் சிறுகதைகளையும் நீங்கள் கேட்கவும் பார்க்கவும் கூடியதாக இருக்கும். அதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்து இன்று மறைந்திருந்து தாக்குதல் என்ற பகுதிக்குள் இணைந்து கொள்ளுவோம். வாருங்கள். மறைந்திருந்து தாக்கல். பாரத யுத்தத்தில் 13 நாள் போர் மிகவும் முக்கியமான ஒரு போர். 13ஆம் நாள் போர். அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனின் தங்கையான சுபத்திரைக்கும் மகனாக பிறந்த அபிமன்யுவே அன்றைய யுத்தத்தின் கதாநாயகன் என்று குறிப்பிடக்கூடியவனாக இருக்கின்றான். சுபத்திரையினுடைய வயிற்றிலே நிறை மாத குழந்தையாக அபிமன்யு இருந்த பொழுது அர்ஜுனன் சுபத்திரைக்கு போர் முறைகள் பற்றி ஒரு நாள் கூறிக்கொண்டிருந்தான். சச்சர வியூகத்தை எப்படி உடைத்து உள்ளே சென்று போர் புரிவது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அந்த இடத்துக்கு வந்த கிருஷ்ணர் உரையாடலை குழப்பி விட்டார். வயிற்றில் இருந்த அபிமன்யு இந்த கதையை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். அதனால் அவனுக்கு சக்கரத்தை பிளந்து உள்ளே செல்லும் வழி தெரியுமே அன்றே ஆபத்து ஏற்பட்டால் வெளியே வர வழி தெரியாது என்று பாரத கதை கூறுகிறது. வயிற்றில் பிள்ளை இருக்கும் போது தாய்மார்கள் நல்ல விடயங்களை வாசிக்க வேண்டும், நல்ல விடயங்களை யோசிக்க வேண்டும், நல்லவைகளையே கேட்க வேண்டும் என்ற கருத்து இன்றும் நடைமுறையிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். துரோணாச்சாரியார் 13ஆம் நாள் போருக்கு கௌரவ சேனையை சக்கர வியூகமாக அமைத்தார். அன்று அர்ஜுனன் திரிகர்த்த ராஜாக்கள் வலிந்து போருக்கு அழைத்து வேறு இடத்துக்கு கூட்டிச் சென்றனர். அரைகூவலை ஏற்க வேண்டியது சத்திரியனினுடைய கடமை. அதனால் அர்ஜுனன் கட்டாயமாக போக வேண்டியிருந்தது. இதுவும் துரோணாச்சாரியாரின் திட்டம்தான். அவரே அப்போது சேனாதிபதி. பாண்டவர் படையிலே சக்ரவியூகத்தை உடைத்து உள்ளே சென்று போர் புரியக்கூடிய திறமைசாலிகள் 2 மட்டும்தான் இருந்தார்கள். ஒருவன் அர்ஜுனன், மற்றவன் அவனது மகனான அபிமன்யு. அபிமன்யுவுக்கு சக்கரத்தை பிளந்து உள்ளே செல்ல முடியுமே தவிர வெளியே வர தெரியாது. அன்றைய போரிலே அர்ஜுனன் வேறு இடத்துக்கு சென்று விட்டமையால் சக்கரவியூகத்தை உடைக்கும்படி தர்மன், பீமன் முதலியோர் அபிமன்யுவை வேண்டிக் கொண்டனர். ஆபத்து நேரிட்டால் தன்னால் வெளியே வர முடியாது என்று அபிமன்யு கூற, சக்கரம் பிளக்கப்பட்டதும் நாம் எல்லோரும் உன்னிடம் உள்ளே புகுந்து விடுவோம், அதனால் யோசிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தி கூறினார்கள். சக்கரத்தை பிளந்து துணிச்சலாக உள் சென்றான் அபிமன்யு. அபிமன்யு உள்ளே சென்றதும் சக்கரம் மீண்டும் மூடப்பட்டு விட்டது. துரோணர், கர்ணர், சல்லியன், அஸ்வத்தாமன் போன்ற பெரு வீரர்களோடு எல்லாம் அஞ்சா நெஞ்சுடனும் ஆண்மையுடனும் நின்று போர் புரிந்தான் அபிமன்யு. கந்த புராணத்து பானுகோபன் போல, ராமாயணத்து இந்திரஜித்து போல பாரதத்தில் அபிமன்யு பிரகாசித்தான். போர் புரிகின்ற வேகத்திலும் வீரத்திலும் தந்தை அர்ஜுனனைப் போலவும் தாய் மாமன் கிருஷ்ணனைப் போலவும் அபிமன்யு விளங்குவதைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியமடைந்தார்கள். அர்ஜுனனை கொல்வோயன் என்று வீரம் பேசும் கர்ணனால் கூட அவனுடன் எதிர் நிற்க முடியவில்லை. அர்ஜுனனுக்கு குருவான துரோணரால் கூட அர்ஜுனன் மகனோடு சமனாக போர் புரிய முடியவில்லை. தனித்தனியாக போர் புரிந்து தோற்று ஓடினார்கள். துரியோதனின் மகனான இலக்கண குமாரன்
அபிமன்யுவால் கொல்லப்பட்டதும் துரியோதனன் கோபம் கொண்டு துரோணரை ஏசினான். எப்படியாவது அபிமன்யுவை கொன்றே ஆக வேண்டும் என்று ஆணையிட்டான். தனித்தனியே தோற்றோடியவர்கள் அபிமன்யுவை கொல்வதற்காக சேர்ந்து எதிர்த்தனர். அபிமன்யுவுக்கு பின்புறமாக நின்று அவனது கவசத்தையும் வில்லையும் அம்பெய்தி அறுக்கும்படி சேனாதிபதியான துரோணர் கர்ணனை ஏவினார். அவனும் அதன்படி அபிமன்யுவின் பின்புறம் நின்று கவசத்தையும் வில்லையும் தேரையும் அழித்தான் என்று வியாசர் கூறுகிறார். ஒருவனோடு ஒருவன் நேர் நின்று போர் புரிவதுதான் யுத்த முறை. இன்னொருவனோடு யுத்தம் செய்து கொண்டிருப்பவன் மேலே ஒளிந்திருந்து அம்பெய்வது யுத்த முறை அல்ல. மறைந்திருந்து தாக்கும் முறைகள் பிரகடனப்படுத்தப்பட்ட யுத்தத்தில் இடம்பெறுவது இல்லை. ராமாயணத்திலும் வாலியும் சுக்கிரீவனும் யுத்தம் செய்யும் போது தன்னோடு போர் புரியாத வாலிக்கு ராமன் வாளி எய்து குற்றவாளியாக நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். ராமாயண காவியம் இருக்கும் வரை ராமன் ஏன் இத்தகைய இழி செயலை செய்தான் என்ற சர்ச்சை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். கர்ணனால் கவசமும் வில்லும் தேரும் அழிக்கப்பட்டு நின்ற அபிமன்யுவின் ஒரு கையை அறுத்தார் துரோணாச்சாரியார். அதன் பின்பு போர் செய்து அபிமன்யுவின் தலையை அறுத்தான் சயத்திரதான். இருந்து தாக்கும் யுத்த முறை மீறல் தனுவேதத்தை கரை கண்டவரும் கௌரவ பாண்டவர்களுக்கு வில்லாசிரியருமாகிய துரோணாச்சாரியாரின் தூண்டுதலால் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு கவலைக்குரிய விடயமாக இது இருக்கின்றது. யுத்தம் தோன்றிவிட்டால் தர்மம் ஏது, நியாயம் ஏது? எல்லாருமே தர்மங்களை, சட்டங்களை, நியாயங்களை மீறத் தொடங்கி விடுவார்கள் என்று ஆசிரியர் சொல்லுகின்றார். அர்ஜுனனின் அத்துமீறல் என்ற பகுதிக்குள்ளே வருவோம். கிருஷ்ணனின் தம்பியான சாத்யகிக்கும் பூரி சிரவசு என்ற பெருவீரனுக்கும் பாரதத்தில் ஏற்படும் யுத்தம் கணிக்கத்தக்கதும் கவனிக்கத்தக்கதுமாகும். இரு பரம்பரை பகையான குலங்களில் இருந்து வந்தவர்கள் இவர்கள். இதனால் இவர்களது யுத்தம் மிகவும் கோபத்துடனும் ஆக்ரோசத்துடனும் புரியப்பட்டது. பூரி சிரவசு சாத்யகியை அடித்து கீழே தள்ளி கொல்லப்போனான். வேறு வீரர்களுடன் போர் புரிந்து கொண்டிருந்த அர்ஜுனனிடம் கிருஷ்ணன் கூறினான், எனது தம்பியும் உனது சிஷ்யையுமான சாத்யகி இதோ இறக்கப் போகிறான். உடனடியாக அவனை காப்பாற்ற வேண்டும். பூரி சிரவசுக்கு அம்பெய்தி கொன்றுவிடு என்று. அர்ஜுனனோ தன்னோடு போர் புரியாத ஒருவனுக்கு தான் அம்பு தொடுப்பது யுத்த தர்மம் அல்ல என்று மறுத்துரைத்தான். பல தடவைகள் கிருஷ்ணன் வற்புறுத்தவும் அது சத்திரிய தர்மம் அல்ல என்று அர்ஜுனன் மறுத்தான். இறுதியாக பூரி சிரவசு கத்தியை எடுத்து சாத்யகியின் தலையை வெட்ட முயன்றான். அர்ஜுனன் கத்தியோடு ஓங்கிய பூரி சிரவசுவின் கையை அம்பெய்தி அறுத்து தள்ளினான். பூரி சிரவசு அர்ஜுனனை பலவாறாக நிந்தித்து ஏசிவிட்டு யுகத்திலே அமர்ந்து தலையால் பூமியை தொட்டு நிமிர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தான். நிலத்தில் கிடந்து எழுந்த சாத்யகி தனது வாளால் பூரி சிரவசுவின் தலையை வெட்டி வீசினான். ஆயுதமில்லாமல் போர் புரியும் நோக்கமும் இல்லாமல் யோகத்தில் இருந்தவனின் தலையை அறுத்தது இரு திறத்து சேனைகளுக்கும் பிடிக்கவில்லை. சாத்யகி செய்தது இகழத்தக்க காரியம் என்று எல்லோருமே கூறினர். அன்று வரை யுத்த முறையிலே இருந்து மாறாமல் யுத்த தர்மத்தை மீறாமல் போர் புரிந்து வந்த அர்ஜுனன் கூட அன்று யுத்த முறையில் அத்துமீறலை செய்தான். குலப்பெரியோரையும் குருவையும் உற்றாரையும் கொன்று அரசாள்வது பாவம். என் பானம் அவர்களை கொல்லாது என்று முதல் நாள் போரிலேயே தர்மவானாக உரைத்த அர்ஜுனன் கிருஷ்ணனின் கீதை உபதேசத்தால் மனம் தெளிந்தே போர் புரிய புகுந்தார். நல்ல அறிவும் நிகரற்ற வில்லாற்றலும் படைத்த விஜயன் கூட யுத்த முறைக்கு மாறாக அத்துமுறலை செய்து விட்டான் என்றால் வேறவறிய தான் செய்யார். யுத்த ஒப்பந்த மீறலும் யுத்த நிறுத்த மீறலும் என்ற பகுதிக்குள்ளே போவோம். 14ஆம் நாள் போரிலே பொழுது மறைவதற்குள் சயந்திரதனை கொல்வேன், அன்றேல் நெருப்பில் விழுந்து உயிரை விடுவேன் என்று அர்ஜுனன் சபதம் செய்திருந்தான். தனது மகன் அபிமன்யை கொன்றதற்காக இந்த வஞ்சனத்தை உரைத்திருந்தான்.
சயந்திரனை எப்படியாவது அன்று ஒரு பகற்பொழுதுக்குள் காப்பாற்றி விடுவது என்று கங்கணம் கட்டி கொண்டவர்கள் கௌரவ சேனா வீரர்கள். அர்ச்சுனன் இறந்தால் மீதி நால்வரும் நிச்சயமாக இறந்து விடுவார்கள். அதனால் எப்படியாவது சயந்திரனை காப்பாற்றி அர்ச்சுனன் தற்கொலைக்கு வழி சமைக்க வேண்டும் என்று கௌரவர்கள் பெருப்பிரியத்தனம் செய்தனர். சயந்திரதன் துரியோதனாதியாரின் ஒரே தங்கையான துச்சலையின் கணவன். அதனாலே சயந்திரதன் மிகவும் அவதானமாக கவனமாக பாதுகாக்கப்பட்டான். யுத்தம் ஒவ்வொரு நாளும் காலையிலே இரு திறத்துக்கு சேனைகளினதும் சங்கொலியுடன் ஆரம்பமாகும். பின் சூரியன் அஸ்தமிக்க இரு திறத்து சேனைகளின் சங்கொலியுடன் முடிவடையும். சூரியன் அஸ்தமனமாகி மீண்டும் உதயமாகும் வரையிலான இராக்கால யுத்த நிறுத்த ஒப்பந்தம் காலமாகும். இந்த காலத்துக்குள் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நிகழக்கூடாது. இப்பொழுது போலல்லாமல் இருதரத்தாரும் இந்த ஒப்பந்தத்தை ஒழுங்காக கடைபிடித்து அமலாக்கினர். 14ஆம் நாட்போரிலே அர்ச்சுனன் வலிமையை விட திறமையாக போர் புரிந்தான். வலது கையால் மட்டுமன்றி அதே அளவு வேகத்தோடு இடது கையாலும் பானம் தொடுத்தான். அர்ச்சுனன் இருகைகளாலும் வேற்றுமை தெரியாவண்ணமான சரளமாக அம்பு தொடுக்கும் ஆற்றல் மிக்கவன் என்பதால் அர்ச்சுனனுக்கு சவ்யசாசி என்றும் ஒரு பெயர் இருந்தது. அர்ச்சுனன் எவ்வளவுதான் திறமையாக போர் புரிந்தாலும் சயத்திரனை நெருங்கக்கூட முடியவில்லை. அத்தனை பலமாக காவலுக்குள் நின்று போர் செய்தான் சயத்திரதன். சூரிய அஸ்தமனம் நெருங்கிக் கொண்டிருந்தது. இரு திறத்து சேனைகளும் போரை கவனிப்பதை விட சூரியனை கவனிப்பதே முக்கியமாக கருதினர். பாண்டவ சேனையுள்ளவர்களோ சூரியன் மறைந்து விட்டால் அர்ச்சுனன் தீக்குளித்து இறந்து விடுவான், அதனால் சூரியன் மறையக்கூடாது என்ற நோக்கிலே சூரியனை பார்த்தனர். கௌரவ சேனையுள்ளவர்களோ சூரியன் மறைந்து விட்டால் அர்ச்சுனன் இறந்து விடுவான், இந்த சூரியன் இன்னும் மறையவில்லையே என்ற நோக்கிலே ஆகாயத்தை பார்த்தனர். திடீரென சூரியன் மறைந்தான். யுத்தம் முடிந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியிலே சயந்திரன் யுத்த களத்தின் முன்னணிக்கு வந்தான். சயத்திரதனின் தலைக்கு அம்பையும்படி கிருஷ்ணன் அர்ச்சுனனை வேண்டினான். அர்ச்சுனனோ சூரியன் அஸ்தமித்து விட்டது, ராக்காலம் என்பது யுத்த நிறுத்த காலம், அதனால் அம்பு தொடேன் என்று மறுத்தான். சூரியன் உண்மையில் இன்னும் மறையவில்லை, எனது சக்கராயுதத்தால் நானேதான் சூரியனை மறைத்திருக்கின்றேன், நீ அம்பை விடு என்றான் கிருஷ்ணன். அர்ச்சுனனை இலக்கு தவறாத அம்பு சயத்திரதனின் தலையை கொய்தது. கிருஷ்ணன் சக்கராயுதத்தை விலக்க சூரியன் ஒரு பனை உயரத்தில் இருந்ததாக வில்லிபுத்தூர் ஆழ்வார் குறிப்பிடுகிறார். துரியோதனின் கோபம் எல்லையை கடந்தது. ஆயுதம் எடுத்து போர் புரிய மாட்டேன் என்று யுத்த ஒப்பந்தம் செய்த கிருஷ்ணன் இப்போது எந்த ஆயுதத்தை எடுத்து சூரியனை மறைத்தான் என்று கேள்விக்கணை தொடுத்தான். 3ஆம் நாட்போரிலும் 9ஆம் நாட்போரிலும் பீஷ்மனுடன் அர்ச்சுனன் போர் செய்து வெல்ல முடியாத நிலையில் நிற்கும் போது கிருஷ்ணன் நானே பீஷ்மரை அழிப்பேன் என்று கூறி சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு தேரிலிருந்து குதித்து ஓடியிருக்கிறான். அப்போதெல்லாம் அர்ச்சுனன் தடுத்து துரியோதனோடு செய்து கொண்ட யுத்த உடன்படிக்கையை நினைவுபடுத்தி அழைத்து சென்றிருக்கின்றான். ஆனால் இன்றைய போரில் அர்ச்சுனனுக்கு தெரியாமலேயே கிருஷ்ணன் சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்து விட்டான். ஏதோ ஒரு வகையில் கிருஷ்ணன் ஒப்பந்தத்தை மீறி ஆயுதம் எடுத்து உபயோகித்திருக்கிறான் என்றே எண்ண தோன்றுகிறது. ஆயுதம் எதிரிகளை அழிக்க நேரடியாக பயன்படுத்தப்படாவிட்டாலும் கூட மறைமுகமாக பயன்பட்டே இருக்கிறது. இதனால் கிருஷ்ணனை மிகவும் கேவலமாக ஏசிய துரியோதனன் அன்றே தான் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக கூறி இரவிலும் போர் புரிந்தான். பகலிலே இருட்டை வரவழைத்து மாயம் செய்தான் கிருஷ்ணன். நாங்கள் இரவிலே பகலை உண்டாக்கி போர் செய்வோம் வாருங்கள் என்று கூறி வெளிச்சங்கள் கொண்டு வரச் செய்து போர் செய்தான் துரியோதனன். யுத்த முறை மீறல்கள், யுத்த ஒப்பந்த மீறல்கள் பல இடங்களில் நடந்தாலும் யுத்த நிறுத்த மீறல் இன்று தான் பாரத யுத்தத்தில் முதல் இடம்பெற்றது என்று இன்றைய காணொளியை நிறுத்தி, நிராயுதபாணிகளை கொலை செய்வதும் வதந்திகளை நம்பி ஏமாற்றமடைவதும் பொய் பேசி தாக்குவதும் அன்று கூட நடைபெற்றிருக்கின்றது என்று கூறி வதந்தி பரவியது, தர்மனும் பொய் சொன்னான் என்ற பகுதிக்குள்ளே அடுத்த வாரம் இணைந்து கொள்வோம். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய அபிப்பிராயத்தை நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். நன்றி.